ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம் என்னை பற்றி நிறைய பேர் கமெண்டில் வந்து ரொம்ப கேரிங்காக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, எனக்கு மே 15 தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்டிங் ஆகிருக்கு. அதுக்குள்ளே ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆயிருங்க. ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்க, ட்வின்ஸ் பேபி, உங்களுக்கு சேஃப்டி இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அப்புறம் 1 வீக் கழித்து சிசரின் பண்ணி பேபி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் 1 வீக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் போயிட்டு அட்மிஷன் ஆகணும். அப்புறம் ஒரு சோகமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த ப்ரெக்னென்சியோட ஹாப்பினஸ் எல்லாமே எனக்கு முடிய போகுது. என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே முடிய போகுது. நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் ஒரு ஹாப்பியாக இருந்தேன். பேபி எங்களுக்கு நல்லபடியாக கையில் கிடைக்க போகிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இந்த ஹாப்பினஸ் எல்லாம் முடிய போகுது. ஸோ நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு என்னை எல்லாருமே ரொம்ப பேர் கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அது எல்லாமே முடிய போகுது. அப்புறம் நிறைய பேர் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் வீடியோ ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ போடுற டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோ வந்து எங்கள் பேபியோட உங்களுக்கு வீடியோ போடுறேன்.